என்கிட்ட இப்போ GoPro 10 கிடச்சிச்சு ஃபைனலி. நம்ம ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தேன். ஃபைனலாக நான் வாங்கிட்டேன். நான் இல்லை, நாங்கள் வாங்கிட்டோம். அது எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் போட்டது ஒருத்தர் இருந்தேன். அது SD கொரியரில் வந்துடுச்சு. அவர் பேச பாருங்களேன், அது என்ன ஒரு சிரிப்புன்னு. எல்லாம் வாங்கிட்டோன்ற ஒரு சந்தோஷம் தான். நெக்ஸ்ட்டு பார்சல் எங்கே இருக்குன்னு நான் காட்டியிருப்பேன். இப்போது அவர் கையில் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போய்ட்டு அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு அவர்கிட்ட அன்பாக்ஸ் பண்ண அவர் கை கொஞ்சம் ராசி என்ன கைன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவரே கதை விட்டார். சரி அன்பாக்ஸ் பண்ணுங்கள் ஃபைனலின்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணோம். பேக் சைடு தெரிவித்து என்னோடய சேனல் தான், ஓப்பனாக பேசுகிறா அப்படின்னு வச்சுருக்காங்க, பேரை வச்சுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். நெக்ஸ்ட்டு பபிள் ரேப் போட்டு நல்லா சூப்பரான பேக்கிங் அவங்கக்கிட்ட. நான் எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக சொல்கிறேன். நீங்களும் அவங்கக்கிட்ட செக் அவுட் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தருவாங்க அவங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. டீசெண்டான ஒரு ரேட் அமௌண்ட் எல்லாம். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், பபுள் ரேப் போட்டு பிளாஸ்டிக் அந்த என்ன ரொம்ப ஜாம் ஆகுது பாஞ்சிரும்ல, அதெல்லாம் சைடில் வச்சு பேக் பண்ணிருந்தாங்க. இது GoPro 10 ஓப்பன் பண்ணியாச்சு. என்ன வெயிட் பண்ண வரும் உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்து இது கூட பபுள் ரேப் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இது பேட்ரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு 2 பேட்ரி, எண்டூரா பேட்ரி 2, அப்புறம் GoProட ஒரிஜினல் பேட்ரி, நெக்ஸ்ட்டு உலாஞ்சியோட கேஜ், உலாஞ்சிலேருந்து கேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபைனலி GoPro செம்ம, அப்படி கையில் தொடும் போது ஒரு ப்ரீமியமான ஃபீல். சத்தியமாங்க சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு GoPro. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்ககிட்ட எப்படி இருக்குன்ட்டு. நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம், என்ன ஏதாவது ஸ்க்ராட்ச் இருக்கா, ஏதாச்சும் இருக்கா, இல்லை ஒன்றுமே இல்லை, மின்ட் கண்டிஷன். அவர் வேறு இது ப்ரோ நான் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறேன், ரொம்ப நாளாக அவருக்கு ஆசையானு தெரில. சரி நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட்டு வைட் ஆங்கிள் அதெல்லாம் ஒரு அப்பச்சர்லாம் செட் பண்ணுறாங்க, கொஞ்சம் கேமரா நாலேஜ் இருக்குது, எனக்கு செட் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். இப்போ தான் நாங்களே கற்றுக்கிட்டி அவர் ஓகே அவர் பர்ஃபெக்டாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னதுனால அவர்கிட்ட கொடுத்தோம். சரி நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதோட ஃபுட்டேஜஸ் எல்லாம் நெக்ஸ்ட்டு நான் காட்டுறேன். நல்ல ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருந்துச்சு யூஸ் பண்ணும்போது. யூசர் ஃப்ரெண்ட்லி தான். ஆனால் இன்னும் ஒரு சொதப்பலாம், வீடியோவில் பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கோன்னு. இப்போ நான் அதில் தெரியும் செல்ஃபி வேறு இருக்குது அதில். நான் அதை பார்க்கவே இல்லை, வேறு சாதாரண வெறும் டிஸ்பிளே நினச்சேன். பார்த்தா ரெக்கார்ட் பண்ணி திருப்புறாரு, என்னோடய ப்ளே ஸ்டோர் இருக்குது. ஓகே இது வீலுக்கும் யூஸ் ஆகும். த்ரோட் பெயின் வேறு இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போது ஃபுட்டேஜோட வீடியோ இதுதான். GoPro 10 சூப்பராக இருந்துச்சு. சைடில் அவங்க பிடிங்கிட்டு இருக்கு, அது எங்கே இருந்துச்சுன்னு தெரில. இதோட ஃபுட்டேஜஸ் எப்படி எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. டிஸ்பிளே பேக் டிஸ்பிளே கிளாரிட்டியும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போது ரெக்கார்ட் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் இப்போ வியூ மட்டும் தான் பண்ணுறேன், இன்னும் ரெக்கார்ட்லாம் பண்ணல. இப்போ வச்சு நம்ம கேமரா ஃபஸ்ட்டு எப்படி செக் பண்ணி பார்ப்போம். இது 4-5 மோட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போது இது HDR மோடில் வச்சு எடுத்துருக்கேன். ஃபோட்டோவோட இமேஜ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்களேன். ஓகே தான், பரவாயில்ல, நல்ல வைடு, ஏதோ ஒரு ஃபிஷ் ஐயில் பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ தான் சொன்னேன் இல்லையா, ஏதோ ஒரு சொதப்பு பண்ணோன்னே ரெக்கமெண்டட் ரெக்கார்டு வச்சு ஸ்டாப்டான். ஏன்னா மெமரி கார்டு சொதப்பெல்லாம் ஆயிடுச்சு. அதுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் அல்ட்ரா அந்த சீரீஸில் மெமரி கார்டு இருந்தால் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு ஒரு 10 செகண்ட் மேலே ரெக்கார்ட் பண்ணாலே பூம் அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுத்து அலர்ட் வந்துடுது. நான் நல்லா ஷேக் பண்ணி வீடியோ எடுக்கிறேன்னா அதோட அவுட்புட் நீங்கள் இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. வேறு லெவல், சான்ஸே இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. மெயினாக இந்த பாருங்களேன், லைட்டான ஷேக் தான். நான் போட்டு கை கடை ஆட்டியிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய ஃபுட்டேஜ் அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க. சூப்பராக இருக்குது. எவ்வளோ ஷேக் பண்ணாலும் நான் தரேன்டா அவனுக்கு அவுட்புட்டு, ஏன்னா நம்மளாம் கை விட மாட்டேன். இதில் டெலிட் ஆப்ஷன் இருக்குது, கட் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் வேறு இருக்குதுங்க, அதுதாங்க மாசே இல்லை. ஸ்பீக்கர் இருக்குது, அப்புறம் நிறைய சொல்லிகிட்டே போகலாம், என்னென்னமோ இருக்குது. நாங்களே இன்னும் பார்க்கல. மெமரி கார்டு போட்டால் மட்டும்தான் நான் உனக்கு எல்லாத்துக்கும் காட்டுவேன்டான்னு சொல்லியிருக்கான் போல். செக் பண்ணி பார்ப்போம். மெமரி கார்டு நான் இன்றைக்கி போய்ட்டு வாங்கிட்டு வந்து போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். சின்ன பசங்க இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை. ஆமாம், கீழே சொல்ல மறந்துட்டேன். கீழே அந்த இது இருக்குது இல்லையா, அந்த மாற்றத்தை இருக்கும், அந்த இது சொல்லுவீங்க. நான் அங்கே தான் ஸ்பீக்கர் இருக்குது, 2 ஸ்பீக்கர் இருக்குது. ஃபைனலாக சொல்லிட்டேன் அப்படியே.